இன்றைக்கி வந்து சூப்பராக வந்து சௌச்சௌ கூட்டு வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது ஒரு மாதிரி செமி சாலிடாக நல்லா வந்து சாதத்துக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப மைல்டாக, ரொம்ப ஸ்பைஸ் எல்லாம் இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி நல்ல சூப்பராக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. ஸோ இதை தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். அது பண்ணுறதுக்கு வந்து நான் 2 சௌச்சௌ எடுத்திருக்கேன். சௌச்சௌ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா கூட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த சௌச்சௌ வந்து நம்மளுக்கு எவ்வளோ சின்னதாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சின்னதாக நறுக்கிக்கணும். இது 2 சௌச்சௌ இதில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி போட்டு ஒரு 1.5 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நல்லா சௌச்சௌ வந்து நல்லா வெந்துடணும். அப்போ தான் வந்து கூட்டு வந்து நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும். ஸோ சௌச்சௌ வேக வச்சுக்கணும். அதுக்கடுத்து வந்து நான் இந்த மாதிரி ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து ஒரு 10 பீஸ் எடுத்திருக்கேன் தேங்காய் பத்தை. இந்த கப்பில் துருவின தேங்காய் எடுக்கிறதுனா ஒரு 3/4 கப்பு அளவுக்கு எடுத்துக்கலாம். 1/2 கப்புன்னா பேக் பண்ணி எடுக்கணும். 3/4 கப் தாராளமாக நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து ஒரு 8 பாதாம் பருப்பு, அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு 2 பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாய் நல்லா காரமாக இருக்குது, அதனால் நான் 2 போடுறேன். உங்கள் பச்சை மிளகாய் காரத்தை பொறுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அது. ஸோ இது வந்து நல்ல காரமாக இருக்குது. ஸோ இதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மைய அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இது வந்து 1/4 கப்பு வந்து பாசிப்பருப்பு, 1/4 கப்பு வந்து கடலைப்பருப்பு. இது ரெண்டுத்தையும் ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி இன்ஸ்டன்ட் பாட்டில் வந்து 3 நிமிஷம் வேக வச்சு எடுத்திருக்கேன். இது பருப்பு வெந்திருக்கணும், ஆனால் குழையக்கூடாது. நல்லா வந்து மலர்ந்து வெந்திருக்கணும். இந்த கடலைப்பருப்பும் வந்து கரெக்டாக வெந்திருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் வந்து கூட்டு நல்லாயிருக்கும். இது பருப்பு குழஞ்சிடுச்சுன்னா வந்து கூட்டு வந்து நல்லா இருக்காது இதுக்கு. ஸோ வந்து நல்லா மலர்ந்து வேகணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். இதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், ஒரு காஞ்ச மிளகாயை கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் இதுக்கு தேவை. இதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஸோ வானலில் சௌச்சௌ வச்சு வேக வச்சோம் இல்லையா, அது இப்போ திறந்து பார்ப்போம். அது வந்து நல்லா வெந்துடுச்சு. நல்லா ஒரு பாருங்க, இந்த மாதிரி குழைவாக வெந்திருக்கணும் சௌச்சௌ. ஸோ இப்போ உப்பு பார்த்துக்கோங்க. சௌச்சௌவில் உப்பு பத்தலைன்னா இப்போ வேணும்னா உப்பு போடுறதுன்னா போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து வேக வச்சுருந்த பருப்பை போட்டுடலாம். தண்ணி பருப்பு போட்ட உடனே கலந்து பார்க்கணும். தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா அதை வடித்து எடுத்துடலாம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் செமி சாலிடாக இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும். சாதத்துக்கோ சப்பாத்திக்கோ எதுக்கு தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கோ அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா தண்ணி எடுத்து நம்ம ரசம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து நம்ம தேங்காய் அரைக்கிறோம் இல்லையா, அது அரைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து தேங்காவை தான் வந்து அரைக்கிறதுக்காக இந்த தண்ணியை ஊற்றி அரைச்சிட்டேன் நான். பாருங்க, இந்த மாதிரி நல்லா கலந்து ஒரு 2 நிமிஷம் வந்து கொதிக்கட்டும். அது கொதித்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, தேங்காய், பாதாம் பருப்பு, ஜீரகம், பச்சை மிளகாய், இதை நல்லா மைய அரைச்சி இதில் கொட்டிடணும். இது கொட்டிட்டு தேங்காய் போட்ட அப்புறம் இது வந்து ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. சும்மா ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கடலைப்பருப்பு பாசிப்பருப்போடு சேர்ந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. நம்ம வந்து சௌச்சௌவுக்கு மட்டும்தான் உப்பு போட்டோம். ஸோ இப்போ உப்பு காரம்லாம் பார்த்துட்டு இப்போ வந்து உப்பு தேவையாக இருந்தால் கொஞ்சம் வந்து உப்பு போட்டுக்கலாம். நம்ம உப்பு போட்டு இது ஒரே ஒரு கொதி வந்தால் போதும். நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து உப்பு போட்டேன் நான். உப்பு போட்டு இப்போ பாருங்கள், நல்லா கொதி ஒரே ஒரு கொதி தான். அந்த நுரைச்சி வந்தால் போதும். இதுக்கப்புறம் இதுக்கு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. விட்டால் அப்புறம் வந்து அந்த தேங்காய் எல்லாம் பிரிஞ்சு திரியாக வர ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். இதை நிறுத்திட்டு இது வந்து நம்ம தேங்காய் எண்ணெயில் வந்து கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, அப்புறம் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை போட்டு இதை தாளித்து இதில் வந்து கொட்டி இறக்க வேண்டியது தான். சரி, நம்ம வந்து வேணும்னா மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டா நம்மளோட
சௌசௌ கூட்டு வந்து ரெடி. ஸோ இது வந்து சூப்பராக இருக்கும். சாதத்துக்கெல்லாம் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். சாதத்துக்கு, தோசைக்கு, அப்புறம் வந்து சப்பாத்திக்கெலாம் வந்து அவ்வளோ சூப்பராக மைல்டு காரத்தோட ரொம்ப நல்லாயிருக்கும். இது காரம் ரொம்ப போடக்கூடாது. காரம் வந்து இருந்ததுன்னா நல்லா இருக்காது. காரம் வந்து இதுக்கு மைல்டாக தான் இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சௌசௌ கூட்டு ரெடி. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.